எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் த லார்ட். ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏசப்பா இதுக்கு நம்மளுக்கு ஒரு கதை கொடுத்திருக்கார். இந்த கதையோட தலைப்பு நோவாவும் பெரிய பேழையும். நோவாவும் பெரிய பேழையும். உங்களுக்கு இந்த கதை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அதனால நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். இப்போ நீங்க சின்ன வயசுல மழை வரும்போது போட்ல கப்பல் விட்டு விளையாடிருக்கீங்களா? பேப்பர்ல அதே மாதிரி கதை தான் நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன ஸ்டோரின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் நோவா தாத்தா இந்த ஏஸ்போ பூமியை படைச்சார்ல. அப்போ பூமியை படைக்கும் போது செடி கொடி மரங்கள் எல்லாத்தையும் படைச்சார்ல. அக்கமா தண்ணி ஆறு வெளிச்சம் எல்லாமே படைச்சார்ல. அப்போ மனுஷங்களையும் படைச்சார்ல. மனுஷங்களை படைக்கும்போது எத்தனை மனுஷங்கள் படைச்சாங்க? 2 மனுஷங்கள் படைச்சாங்க. அவங்க பேரு ஆதாம் ஏவாள். அவங்க 2 பேருமே ஏசப்பா எல்லா பழமே நீங்க சாப்பிடலாம், ஒரு பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏசப்பா அவங்க கிட்ட சொன்னா. ஆனா அவங்கள அந்த பாம்போட வஞ்சனையால ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டா. அதனால ஆதாமுக்கு கொடுத்தனால 2 பேருமே பாவமாயிட்டு இந்த அவங்களோட ஜென்ரேஷன்லாம் ஃபுல்லா இந்த பூமி ஃபுல்லா பாவமாக்கிட்டாங்க. அப்போ அண்ணா ஒருத்தர் மட்டும் பாவமாகல. அவர் பேர் தான் நோவா. அவரோ அவங்களோட ஃபேமிலியோ ஏசப்பா பிடிச்ச மாதிரி டெய்லி ஏசப்பாட்ட பேசி அவர் கூட ஜெபிச்சுட்டு அவர் ஆதரிக்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்களுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்குமா. ஏசப்பாக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அதே மாதிரிதான் நோவா தாத்தா ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா நோவா தாத்தா கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசினாருன்னா, நோவா நான் இந்த பூமியை அழிக்க போறேன், நீ இந்த ஜனங்களை வார்ன் பண்ணு. என்னன்னு வார்ன் பண்ணுன்னா, ஏசப்பா இந்த பூமியை அழிக்க போறாரு, மனம் திரும்புங்க. நீங்க இப்போ மனம் திரும்பினா கூட ஏசப்பா உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இதோ நோவா தாத்தா ஓகே ஏசப்பா நான் சொல்கிறேன், இப்போ அவங்க கேட்கலன்னா நான் என்ன பண்ணேன் ஏசப்பா அப்படின்னு கேட்டாரா. அப்போது ஏசப்பா சொன்னார், இதோ அவங்க கேட்கலன்னா நீ ஒரு பேழையை கட்டு, ரொம்ப பெரிய பேழையா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நோவா தாத்துக்கு பேழைன்னு என்னன்னே தெரியாது, அது எப்படி பண்ணுறதுனே தெரியாது. அதனால அது எப்படி பண்ண அப்படின்னா என்னதுன்னு கேட்டார் ஏசப்பா கிட்ட. அப்போ ஏசப்பா சொன்னார், பேழைனா மரத்தால் செய்கிற பெரிய போட்டு மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்போ நோவா தாத்தாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்ட சொன்னாங்க, இங்கே பாருங்க எல்லாருமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் போய் நின்றுட்டு எல்லா மக்கள்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் இப்போ மனம் திரும்புங்க, ஏசப்பா இந்த பூமியை அழிக்க போகிறாரா, இப்போ நீங்கள் இப்போ கூட மனம் திரும்பினீங்கன்னா ஏசப்பா உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு ஏசப்பா சொன்னதே அவங்கக்கிட்டே சொன்னாங்க. ஆனால் யாருமே எதுவுமே நம்பல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசப்பாவே இல்லை, ஏசப்பா ஏன் மழை வராமல் இருக்கும், இப்போவே மழையை வர சொல்லு அப்படின்னு எல்லாருமே திமுறை பேசிட்டு இருந்தாங்க. நோவா தாத்தா அதெல்லாம் கேட்டுட்டு ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. அப்போ ஏசப்பா ஓகே நீ விடு, நீ பேழையை கட்ட ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலியோ பேழையை கட்ட ஆரம்பிச்சாங்களாம். இப்போ பேழையை கட்டிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் பேர்லாம் பார்த்துட்டு எல்லாமே கூப்பிட்டு பார்த்துட்டு அந்த பேரை கொஞ்சம் பேர் சாக ஆரம்பிச்சாங்க கட்டி. அப்போ கொஞ்சம் பேர் கேட்டாங்க, என்ன நோவா பண்ற அப்படின்னு கேட்டாங்க. அவர் நோவா தாத்தா சொன்னாங்க, நான் இப்போ ஒரு பேழையை கட்ட போறேன், அது ரொம்ப பெரிய பேழை, நீங்க ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பா உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்க, நல்ல ஏசப்பா உங்களை இப்ப கூட மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னாங்களா. ஆனா யாருமே எதுவுமே கேட்கலையா. அக்கம்மா அவங்க நோவா தாத்தா பேழையை கட்டி முடிச்சிட்டோன்னே அவங்க இதோ இப்போ இந்த பேழைக்குள்ளே போனோடனே மழை நம்மளாம் அடிச்சுட்டு போயிடும் அப்படிலாம் பேசினாங்களாம். ஆனால் நோவா தாத்தா எதுவுமே கண்டுக்கலையே. அங்கே பேழை கட்டி முடிச்சோடனே ஏசப்பா கிட்ட சொன்னாங்க, ஏசப்பா நான் பேழை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஏசப்பா சொன்னாங்க, நீ எல்லா மிருகங்களையும் 2 ஜோடியாக அனுப்பு, மாடு 2, புறா 2, கோழி 2, பறவை 2, லயன் டைகர் அந்த மாதிரி எல்லாத்தையும் 2 அனுப்ப சொன்னாங்க. அப்போது நோவா தாத்தா ஓகே ஏசப்பா நான் அனுப்புகிறேன், என்னோட இதில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே போயிட்டோன்னே உன்னோட குடும்பத்தையும் அந்த
கப்பலில் வை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஓகே, நோவா தாத்தா ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான அந்த மிருகங்களுக்கு தேவையான சாப்பாடு, பறவைகளுக்கு தேவையான சாப்பாடு, குணங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க. அப்போ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஏசப்பா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம், நாங்கள் இப்போ கதவு சாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோட அவங்க ஸ்ட்ரென்த்தோட ஃபுல்லாக அந்த அந்த கப்பலோட கதவை வந்து மூடலான்னு பார்க்கும்போது அந்த கப்பல் ஒரு துளி கூட அசையலையா. இப்போ நோவா தாத்தா தனியாக இப்போ ஏஸ்பாக்கிட்ட ஜெபிச்சாங்களே, ஏஸ்பா ப்ளீஸ் இந்த கதவை சாத்த எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய சித்தத்தால் எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு எல்லாருமே முள்ளங்கால் போட்டு ஏஸ்பாக்கிட்ட ஜெபிச்சாங்க. அப்போ ஜெபிக்கும் போது அந்த கதவு தானே ஒரு வெளிச்சம் வந்துச்சா, நல்லா பிரகாசமான வெளிச்சம். அப்போது அந்த வெளிச்சம் வந்தோடனே அந்த கதவு தானாக செஞ்சு நல்ல பெரிய கதவு அது அப்படியே அதுவே அதை தானாக மூடிக்கிச்சேன். அப்புறமா மூடின அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே மழை செம்மையாக பெஞ்சு இடியெல்லாம் இடிச்சு காற்றெல்லாம் அடிச்சிச்சா. அதுக்கப்புறமா அந்த மக்கள்லாம் யோசிச்சாங்க, ஐயோ என்ன இப்படி மழை வருது, நம்மளாம் இந்த மழையில் அடிச்சுட்டு போயிட்டா என்ன ஆகும். நான் அப்போவே சொன்னால் நம்ம அவர் கூட கேட்டு போயிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா. அப்புறமா ஒருத்தர் சொன்னா, இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம், நம்மளாம் இப்போ அழிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை செம்மையாக வந்ததுல அந்த நம்ம இப்போ இருக்கிறோம்ல அந்த பூமி ஃபுல்லாக வெள்ளமாக இருந்துச்சு. வெள்ளமாக இருந்ததுனால எல்லாமே மூழ்கிடுச்சு. அந்த போட்டு அவங்க ஒரு இடத்துல வச்சுருந்தாங்களா, அந்த போட்டு வந்து செம்மையாக ஆடி ஆடி அந்த நாங்கள் ஒரு மலையிலேருந்து அப்படியே கீழே வந்துருச்சா. கீழே வந்து அப்படியே அந்த தண்ணி மேலே அப்படியே மிதந்துட்டே போயிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறமா போகும்போது ஒரு நாள் வந்து அது முடிவு கேட்டுருக்கோம். அப்போது எத்தனை நாள் அந்த தண்ணி தேங்கி இருந்துச்சு தெரியுமா? 40 நாள் மழை பெய்ஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும், காலையிலையும் ராத்திரியும் 40 நாள் மழை பெய்ஞ்சிச்சு. நிற்காம ஒரு நொடி கூட ஒரு நிமிட்ஸ் கூட நிற்காம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா அந்த அவ்வளோ நாள் மழை பெய்ஞ்சிருந்துச்சு. எத்தனை நாள் அது தண்ணி நீக்கி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? 150 டேஸ் நீந்து இருந்துச்சா. அந்த தண்ணி அப்படியே 150 டேஸ் இருந்துச்சா. 150 டேஸ் அப்புறம் 150 டேஸில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நோவா வந்து ஒரு காகத்தை வெளியே அனுப்புனாங்களா அந்த ஜன்னலால் வெளியே அனுப்பினோடனே அந்த காக்கா வந்து கொஞ்ச நாள் அங்கே எல்லாமே அந்த பூமி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு, நம்ம இப்போ எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றி பார்க்கல அதே மாதிரி அந்த காக்கா இந்த பூமி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்பி அந்த கப்பல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துடுச்சு. அப்போ நோவாக்கு தெரியும் இன்னும் எதுவுமே ஃபுல்லாக வரல, மரம் எதுவுமே வரல அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் மந்த்ஸ் வீக்ஸ் கழிச்சுட்டு பார்த்தாங்க. ஒரு புறா அனுப்புனாங்க. அந்த புறா போயிட்டு ஃபுல்லாக இந்த பூமி ஃபுல்லாக அந்த காகத்து மாதிரியே சுற்றி பார்த்துட்டு ஒரு இலை எடுத்துகிட்டு வந்தான். என்ன இலைன்னு தெரியுமா? இந்த டாம்லின் இந்த புளி மரத்தோட இலை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துச்சா. அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே நோவாக்கு தெரிஞ்சிச்சா, இப்போ எங்கேயோ செடி கொடியெலாம் பர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சா. அப்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு கொஞ்சம் வீக்ஸ் கழிச்சுட்டு அவங்க ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா நாங்கள் இப்போ வெளியே போகலாமா, வெளியே போக வேண்டாமான்னு ப்ரேயர் பண்ணாங்களாம். அப்போது ஏசப்பாவே ஒரு பிரகாசமான ஒளி அனுப்ப அந்த கதவு திறந்துச்சா. அந்த கதவு திறந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்போ இங்கே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த அனிமல்ஸ் எப்படி தெரியுமா வந்துச்சு? இப்போ நோவா கொஞ்சம் அனிமல்ஸ் அதுக்குள்ளே தூக்கிட்டு கொஞ்சம் அனிமல்ஸ் அதில் வச்சுருந்தாங்களே, அந்த அனிமல்ஸ் தான் இப்போ இருக்குது. அதோட ஜென்ரேஷன்ஸ் தான் இப்போ வருது. இப்போ அந்த அனிமல்ஸ் எடுக்காமல் அவங்க குடும்பம் மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே அனிமல்ஸே இருக்காது, எல்லாமே தண்ணியில் மூழ்கி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதனால எல்லா விஷயம் வெளியே விட்டுட்டு நோவா குடும்பமும் ஜாலியாக இருந்தாங்க. அவங்க புது பூமி யாருமே இல்லை, அவங்க தனி வாழ்க்கையாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய செடி கொடி எந்த பாவங்களும் இல்லை. மீன் அந்த கப்பல் எங்கே லேண்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மலையில் லேண்ட் ஆயிடுச்சு. அந்த என்ன மலைனா இந்த மாதிரி ஒரு மலையிலலாம் லேண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மலை அந்த கப்பல் போட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த மலையில் லேண்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே வந்துச்சு. இப்போது நம்ம இந்த உங்களுக்கு இந்த மலை எல்லா போட்டும் எல்லாமே பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம இந்த வீடு முடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு பாட்டு பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்ப
தீர்ப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹல்லேலூயா 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 ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹல்லேலூயா 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹல்லேலூயா 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 கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலக்கிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலக்கிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya,
ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? ஆவியான பிதாவே, அன்பான தேவனே, அன்பான செகரே, அவர் ரெண்டு சோத்து ஏசப்பா, இந்த நல்ல நாளை காண செய்துக்காம நன்றி ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் தேர்லேருந்து சந்திக்கிறேன் நன்றி ஏசப்பா. எங்களோட சுற்றிலும் முற்றிலும் தேவத்துவர்கள் எடுத்து பாதுகாத்துக்கொண்டு ஏசப்பா. ஏசப்பா, நேற்று நாள் எங்களை நேற்றுமே இன்னைக்குமே எங்களை ஆசீர்வதித்தது நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களை இன்னட்டும் காத்து வல்லது நன்றி ஏசப்பா. இனிமேலும் காக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. நீரே வல்லவர் ஏசப்பா. ஏசப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றிடுறேன் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களை மார்போடு அணைத்தீரேன் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களுக்கு எந்த கவலையும் வராதபடி பாதுகாத்து கொண்டிருக்கேன் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய தூதர்களை எடுத்து எங்களை டெய்லியும் எங்களை கூட இருக்க செஞ்சிடேன் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்தையும் ஆசிரியர் ஏசப்பா. ஆன்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்புறமா அவங்களோட குடும்பத்தையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசிரியர் ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய சித்தம் இந்த பூமி முழுவதும் படத்துக்கு கிருப்பை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த வீடியோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற பாட்டு, வசனம், கதை, அவங்க ஜபம் அவங்களோட இருக்கிறத கிருப்பை செய்யுங்க ஏசப்பா. அவங்க மனதிலே மனதிலே இருக்க கிருப்பை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க இந்த வாழ்வின் பரியந்த வரைக்கும் அவங்களோட இருக்கத்தக்க செய்யுங்க ஏசப்பா. எப்போ அவங்க தேவைகளுக்கு சந்திங்க ஏசப்பா. எப்போ அவங்களுக்கு எந்த நோய் நொடி பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த வீடுமே பார்க்க வைக்கிறீங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலின் பிதாவே, நாம் பசுப்பதாகம் ராஜமர்தாகம் சித்தம் பரமத்திலே செல்வது போல பூலும் செல்வதாக எங்களுக்கு வேண்டாகத்தை எங்களுக்கு தாடும், எங்களுக்கு உண்மை குற்றச்சாட்டு நாங்கள் உணர்ப்பது போல எங்கள் குடங்களை உணரும், எங்களுக்கு சோதனைக்கு பிரசப்படாமல் தீர்மானம் நிறைவேற்றிக்கொள்ளும் ராஜவும் மகிமையும் என்றைக்கப்படுவதில்லை, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வராதே, ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.